அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு நோன்பாளி எனக்காக தனது உணவையும் பானத்தையும் உடல் இச்சைகளையும் விட்டுவிடுகிறான். மேலும் நோன்பு என்பது எனக்காகவே நோற்கப்படுகிறது. எனவே அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1894. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு நோன்பாளி தன்னுடைய நோன்பை அல்லாஹுவின் திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டு நோக்கும் பொழுது அவர் அடையக்கூடிய சிறப்பை பற்றி இந்த ஹதீஸ் பேசுகிறது. மேலும் நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வாசகத்திலிருந்து மற்ற நற்செயல்களுக்கெல்லாம் அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டானா, இதற்கு மட்டும் நான் கூலி கொடுப்பேன் என்று சொல்லுவது இந்த கேள்வியை எழுப்புகிறதே என்று சிலர் வாதிடுகின்றனர். அன்பானவர்களே, எல்லா செயல்களுக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்கிறான். இந்த நோன்பு என்கிற உயர்ந்த ஒரு அமலை மகத்துவம் மிக்கதாக அடையாளப்படுத்துவதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுவதாக புரிந்து கொண்டால் முரண்பாடு இருக்காது. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.